டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பறந்து விரிந்த இந்த பால்வெளி அண்டத்துல உலகம் அப்படின்ற நம்முடைய கோள்ல மட்டும்தான் மனித உயிர் வாழ்வதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. இதுவரைக்கும் மற்ற கோள்கள்ல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. மனித உயிருக்கு மிகவும் முக்கியமானது உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. உணவு அதில் முக்கியமான ஒரு பங்கை வகிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா உணவு உண்ணாமல் நம்மளால் பல நாள் உயிர் வாழ முடியாது. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பசி வரும்போது நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டோம். நமக்கு பசி வந்தால் நம்ம சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஆனால் இங்கே ஒரு விசித்திரமான மனிதர் இருக்கிறாரு. அவருக்கு பசி வரும்போதெல்லாம் கரண்ட்டில் போய் கையை வச்சு 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணிக்கிறாரு. அதுதான் அவரோட டெய்லி சாப்பாடாகவே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மனிதர் வந்துட்டு இந்தியாவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாரு. பசி வரும்போதெல்லாம் மின்சாரத்தை உடலில் செலுத்தி தான் இவர் வந்துட்டு உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருந்தது. இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முசாப் நகரை சேர்ந்தவர் தான் நரேஷ்குமார். இவருக்கு இப்போ வயசு 42 நடக்குது. மின்சார மனிதன் அப்படின்ற பட்டம் இவருக்கு மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மின்சாரத்தை உணவாக உட்கொள்கிற பழக்கத்தை பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போயிருக்காங்க. இதை வந்துட்டு பல வருஷமாக அவர் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கரண்ட்டில் கை வைக்கிறதுக்கே யோசிப்போம். சின்னதாக கரண்ட் அடித்தா கூட நம்மளால் தாங்க முடியாது. இவருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே வந்துச்சு. அதை பற்றி இவர்கிட்ட கேட்கும்பொழுது இவர் என்ன சொன்னார்னா, ஒரு முறை அவரோட உடலில் அதிகமான மின்சாரம் பாஞ்சிருச்சு. ஆனால் அந்த டைமில் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல அப்படின்றத அவர் உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம கரண்ட்டில் கை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இவர் கரண்ட்டில் கை வைக்கும் பொழுது இவருக்கு ஷாக் அடிக்கல அப்படின்றது தெரிய வந்துச்சு. வீட்டில் ஏதாச்சும் கரண்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட இவர் என்ன பண்ணுறாருன்னா மெயினில் கை வைக்காமல் டேரெக்டாக கரண்ட்டில் கை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவரோட உடம்புல மின்சாரம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் உடம்புக்கு எதுவுமே ஆகலை. அவருடைய உடலில் எந்த இடத்துல டெஸ்டர் வச்சாலும் அந்த டெஸ்டர் ஒர்க் ஆகுது. அதாவது மின்சாரம் மட்டும் இவர் உடம்புல பாயல, இவரோட உடம்புல இருந்தும் மின்சாரம் பாயுது. பல்லில் 2 ஒயரை டச் பண்ணி வச்சு குண்டு பல்பியே எரிய வைக்கிற அளவுக்கு இவர்கிட்ட திறமை இருக்கு. உலக சாதனை பண்ணி கின்னஸ்ல இவரோட பேரும் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்ற அளவுக்கு இவர் உயர்ந்திருக்கிறாரு. இவரை ரிசர்ச் பண்ண ஆய்வாளர்கள் எல்லாருமே அசந்து போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிக்கும், ஆனால் நரேஷ்குமாரை தொட்டால் கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் அப்படின்ற விஜயகாந்தோட டைலாக் தான் நமக்கு ஞாபகத்தில் வருது. இந்த விசித்திரமான மனிதரை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற உங்களோட ஐடியாஸையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான சுவாரஸ்யமான விசித்திரமான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.